நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். எனது எதிர்காலத்திற்கு ஒரு உதவியாக அமையும்ன்றதுக்காகவும் நான் இந்த ஜிஓடி அன்பின்கிறதால இலவசமாக நடைபெறும் ஆரி பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு ஆரி பயிற்சிகள் மாத்திரமல்லாது தையல் பயிற்சிகளும் கேக் பயிற்சிகளும் நடைபெற்று வருகிறது. எங்களுக்கு இந்த தையல் சொல்லித்தர டீச்சர் ஃப்ரெண்ட்லியாக எங்களோட அதற்கு இந்த தையலை சொல்லி தந்ததால் எங்களுக்கு சரியான முறையில் இதை பயிரிடக்கூடியதாக இருந்தது. தையல் இயந்திரத்தை விட்டு ஒரு அரங்கொண்டாக தான் வந்துதான் தற்போது என்னுடைய உடைகளை நான் தைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். எங்களால் முடிந்த உதவிகளை எதிர்காலத்தில் நாங்கள் ஜிஓடி அன்பின்கிறதுக்கு தருவோம். சரி, இந்த பெட்சில் இருக்கிற அவளை இருக்கு மேலே கிடைக்கும். சரியா? அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சானுஜா. நான் போர்தீப்பட்டு பிரதேச இடத்துக்கு உட்பட்ட காந்திபுரம் எனும் கிராமத்திலிருந்து வரேன். ஜிஓடி அன்பின்கிறதால நடைபெற்று வருகின்ற ஆரி பயிற்சியில் இப்போ பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றேன். இது ஒரு 3 மாத கோர்ஸ். இதில் இப்போ 2 மாத காலம் பூர்த்தி அடைந்து விட்டது. நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஆகஸ்ட் மாதம் தான் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். அதுக்கு இடையில் இருக்கிற காலத்தை ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு காலமாக மாற்ற வேண்டுமென்றதுக்காகவும் எனது எதிர்காலத்திற்கு ஒரு உதவியாக அமையும்ன்றதுக்காகவும் நான் இந்த ஜிஓடி அன்பின்கிறதால இலவசமாக நடைபெறும் ஆரி பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு உதவியாக அமையும் ஜிஓடி அன்பின்கிற ஸ்தாபகருக்கு என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இங்கு ஆரி பயிற்சிகள் மாத்திரமல்லாது தையல் பயிற்சிகளும் கேக் பயிற்சிகளும் நடைபெற்று வருகிறது. இது மிகவும் பயனுள்ள ஒரு கோர்ஸாக இருக்குது. இது எனக்கு மட்டுமல்லாது எனது சக மாணவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக அமைகிறது. இதற்கு வழிவகுத்து தந்த ஜிஓடி அன்பின்கிற ஸ்தாபகருக்கும் பணிப்பாளருக்கும் இந்த களுவாஞ்சிக்குடி உத்தியோகஸ்தர்களுக்கும் அது மட்டுமல்லாது நிதியுதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் மிஷன் மாலுக்கும் SOMக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது எங்களால் முடிந்த உதவிகளை எதிர்காலத்தில் நாங்கள் ஜிஓடி அன்பின்கிறதுக்கு தருவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் பிரதேச சபையால் வாரம் இந்த பயிற்சி முடிஞ்சது அப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்காகத்தான் நாங்கள் எங்களோட பிரதேச சபையால் இங்கேருந்து கூட பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் இந்த வேலைகளை இது எப்படியும் விற்கத்தானே வேணும். அதுக்குரிய ஏற்பாடுகளை நான் பிரதேச சபையால் செய்கிறேன். அவங்ககிட்ட இருந்து அவங்களோட காமன் சொன்ன திறந்து அந்த உடுப்புகளை சேல் பண்ணுறேன். ஆனால் மக்களுக்கு உங்களோட நீங்கள் செய்கிற வேலைக்குரிய சேலரி வரும். நாங்கள் பிரதேச செய்கிறன்ற வடிவாக நான் இப்போ நீங்கள் 1500 ஒரு உடுப்பு இருந்தால் நான் 1500 தான் விற்பேன். இல்லாட்டி 1550 விற்போம். நீங்கள் இப்போ 100 பேர் அந்த காமன் வேலைன்னு சொன்னால் அதுக்குரிய சேலை நான் பண்ணி தருவேன். இதுக்கு என்ன தேவை? நான் 10ஆம் தேதி அப்படி கடை திறக்கேன். மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட்டில் பார்த்து போய் 24 கடை கட்டுறோம். அதில் முதலாவது கடையை உங்களுக்கு இன்றைக்கு வந்துட்டேன். உங்களுக்கு மார்க்கு தந்தாச்சு. உங்களுக்கு அதை கடையை காரணம் நீங்கள் இதை முடிய உங்களோட வேலைகளை உங்களோட நீங்கள் செய்கிற பொருட்கள் அங்கே தரலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் களுவாஞ்சிக்குடி மண்முனை தென்னறிவில் பெற்று பிரதேசத்திலிருந்து வாரன். நான் களுவாஞ்சிக்குடி விவசாய வீதியில் இருக்கிறேன். நான் ஜிஓடி அன்பின்கிறதுல இங்கே தையல் பயிற்சி, இந்த ஐசிங் கேக்கெல்லாம் பழகுறேன்னு சொன்னவங்க அதை நான் கேள்விப்பட்டு இங்கே வந்து கேட்டேன். நான் கேட்க அப்போ ஐசிங்கு இடம் இருக்கேன்னு சொன்னாங்க. பதில் இப்போ பழகி கொண்டிருக்கேன். ஜிஓடி அன்பின்கிறதுனால தார அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பிற்காலத்தில் நாங்கள் கொண்டு செல்றதுக்கு எங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு நன்றி. இது புதிய உதவி செய்கிறவங்களுக்கும் நன்றியை செலுத்துக்கொள்கிறோம். எங்களோட ஃபேமிலியாக தான் இருக்கோம். நாங்கள் 2 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளை வந்து பாடசாலைக்கு போகுது, மற்ற பிள்ளை நேசரிக்கு போகுது. அப்போ வீட்டில் இருக்கும்போது நிதி உதவி காணாமல் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த மேலும் இந்த நிதிகளை வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த ஐசிங்கில் வந்து சேர்ந்திருக்கேன். இதை பழகிட்டு வீட்டிலிருந்து தொழில் செய்து இது மூலமாக இன்னமும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் எங்களோட பிள்ளைகளுக்கு
கல்விக்கு உதவி செய்கிறதுக்குரிய வழியாகவும் இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் தாரதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வந்து பயிற்சி முடிஞ்சது அப்புறம் என்ன செய்வீங்க? வீட்டில் செய்வீங்களா? ஓட நாங்கள் என்னென்னா எங்களோட பிரதேச சபையால் இப்போ இந்த உங்களோட தையல் பயிற்சி நிலையம் இருக்குது. அவங்க இந்த 3 மாதமும் தையல் பயிற்சி நிலையத்தை முடிச்சுட்டு வீட்டாக சம்பாதிக்க போகிறாங்க. அவங்க அப்படி இருங்க உங்களை சேர்த்து நாங்கள் என்ன மார்க்கெட்டுக்குள்ளே எங்களோட பிரதேச அரசாங்கத்தோட கடையை ஓப்பன் பண்ணுறோம். இவங்க செய்கிற பொருட்களை நான் வாங்கி கொள்வனை செஞ்சு விட்டு அதை கொடுக்கோம். அது எங்களோட பிரதேச சட்டத்தை இருக்குது, ஏற்கனவே இருந்தது. உங்களுக்கும் இதுக்கண்டு ஒரு கடையை ஒன்று திறப்போம். இது இப்போ நீங்கள் என்னென்ன ஓர்டர் வருதோ உங்கள்கிட்ட நான் அந்த ஓர்டர் தாரோம். இல்லை நீங்கள் ஒரு ஆள் வந்து வேலைக்கு நிற்கிறனால நிற்கலாம், உள்ள ஓர்டர் எடுத்துட்டு அதை அந்த வசதியை நான் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு மார்க்கெட்டிங்கு நாங்கள் எங்களோட பிரதேசது சபை ஊடாக நான் அதை செஞ்சு தரோம்னா நாங்கள் அதை செஞ்சு தரோம் மக்களுக்கு. இப்போ நீங்கள் 1000 ரூபாய் இந்த கேக்கு தந்தால் நான் ஒரு 1050 ரூபாய் தான் விற்பேன். இல்லாட்டி இது 2000 விற்பேன் வேறு கடைகள். அந்த சிஸ்டத்தை நான் உங்களுக்கு செஞ்சு தரோம். நீங்கள் முடித்ததுக்கு பிறகு இதை மார்க்கெட்டிங் செய்கிற எல்லா பொறுப்பும் நான் எடுத்து செஞ்சு தரோம்னா. நான் களுவாஞ்சிக்குடி, என் பேர் சிவரூபி. நான் மண்முனை தென்னறிவில் பெற்று களுவாஞ்சிக்குடி அன்பின்கரம் ஜீவ ஊற்று ஒரு அமைப்பில் தையல் பயிற்சி வளர்கிறதுக்கு வந்த நான் 3 மாத பயிற்சி காலம் இப்போ 2 மாதம் முடிஞ்சிட்டுது, இன்னும் 1 மாதம் இருக்குது. தையல் இயந்திரத்தையோ வெற்றிய ஒரு அறிமுகம் இல்லாமல் தான் வந்த நான். தற்போது என்னுடைய உடைகளை நான் தைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்வாதாரமாக நான் இந்த தையலை செய்யணும் என்று நினைச்சிருக்கிறேன். அதுக்கு உதவிய ஜீவ ஊற்று அன்பின்கரம் ஸ்தாபகர், அனுசரணையாளர்கள், ஆசிரியர்கள், எங்களுக்கு இந்த தையல் சொல்லித்தர டீச்சர் மிகவும் திறமையானவ. ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களோட கதைச்சி இந்த தையலை சொல்லி தந்ததால் எங்களுக்கு சரியான முறையில் இதை பயிரிடக்கூடியதாக இருந்தது. இதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து செட்டிபாளையம் வடக்கு அங்கேருந்து வரேன். எனது பேர் வந்து கிருஷ்ணமணி. நான் வந்து தையல் பயிற்சி பெற்று வருகிறேன். இங்கே வந்து 3 மாத கோர்ஸ் வந்து நடைபெறுகிறது. அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து MBQ 4 லெவல் சர்டிஃபிகேட் 3 மாத கோர்ஸ் முடிய தரத்துக்கு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ பழகி கொண்டு இருக்கிறோம். மற்றது வந்து நாங்கள் இங்கே வந்து நிறைய எங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது, தைக்க தெரியாது எங்களுக்கு. இங்கே வந்து நாங்கள் நிறைய தைச்சி எங்களை ஆசிரியர் வந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தையல் பயிற்சி எங்களுக்கு அங்கே துணிகள் வெட்டுறது எல்லாம் எங்களுக்கு நல்ல இலகுவெல்லாம் சொல்லித்தராகும். புதிதாக பழக வரோம். நீங்கள் ஜீவ ஊற்று அன்பின்கரம் என்ற இங்கே வந்து நீங்கள் பழகிறதால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. மற்ற நாங்கள் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கோம். பிற்காலத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சுய தொழிலாக நாங்கள் எங்களோட வீட்டில் வச்சு நாங்கள் தைக்கக்கூடிய மாதிரி தைச்சி நாங்கள் விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இப்போ பழகிட்டோம். நாங்கள் நிறைய சாரி, ப்ளவுஸ், யூனிஃபார்ம், சோட்டி, நிறைய லெக்கின்ஸ் எல்லாம் நாங்கள் பழகியிருக்கோம். இதுக்கு அனுசரணை வழங்கின ஜீவ ஊற்று அன்பின்கரம் ஸ்தாபகர், பணிப்பாளர், உத்தியோகஸ்தர், இதுக்கு நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து நிதி அனுசரணையாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நிறைய தையல் நாங்கள் பழகியிருக்கோம். அதே மாதிரி புதிதாக வருபவர்கள் வந்து இங்கே தையலை பழகி கொண்டு நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் 25,000 மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும். ஆண்கள் பெண்களுக்கு குறுக்காம துறையினால் மட்டும் இருக்கிறது. அதை நான் இந்த பிரதேச சபை ஊடாகத்தான் அதை எடுத்து ஆக கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு காசு இல்லை. நான் உங்களுக்கு தருவோம் அந்த காசு. அப்படி தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த திட்டத்தில் இப்போ வந்தேன் நான். நீங்கள் இங்கிருந்து பயிற்சி முடிஞ்சது பிறகு நான் உங்கள் ஊடாக உங்களை நான் எடுக்கேன். இல்லை நீங்கள் உங்களோட வீட்டில் வச்சு தச்சு தரண்டாலும் தரலாம். இல்லை எங்கிட்ட வந்து இல்லை அப்படி வந்து ஒரு வேலை திட்டம் மாதிரி நாங்கள் அந்த இடத்துல வந்து தைச்சி நீங்கள் சம்பளம் தாரேன்னு சொன்னால் அது நல்லது. எனக்கு சொன்னால் வீட்டில் இருந்து தைக்கிறேன்னு சொன்னால் அது
காமெண்ட்ஸ் சொன்னால் அதை நாங்கள் கட்டாயமாக அதை நாங்கள் ஊக்கமாக செய்வோம். அது ஒரு தொழிலாக நினைச்சு செய்வோம் நாங்கள். இங்கே ஒரு காமன் திறக்கப்படும், கிட்டத்தட்ட 5000 பேருக்கிட்ட வேலையிறது ஒரு காமன் சொல்லி திறக்கப்படுறாங்க. எல்லாம் அந்த இடமெல்லாம் பார்த்தாச்சு, பார்த்துருக்காங்க. நீ கட்டி வரணும் 2 வருஷம் செல்லும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு தையல் பயிற்சி தையல் செய்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல மக்கள். சரி, இந்த பெட்சில் இருக்கிற அவ்வளோ இருக்கும் வேலை கிடைக்கும். சரியா? எப்போ நீங்கள் உங்களோட வேலை முடியுது? மே மாதம் லாஸ்ட் முடியுதுன்னா ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணது செகண்ட். முதற்கட்டம் கூட அவ்வளோ வரையும் பற்றி தொடங்குவோம்ண்ணே. சரியா? நான் 14 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதுல 20 இருந்தது, 17 மாணவர்கள் இருக்கிறாங்க. 20 பேர் இருந்தால் தைக்க முடியாத காரணத்தால 3 பேர் நின்றுட்டாங்க. ரெகுலரா வாரது வந்து 17 பேர் தான். 17 பேரும் நல்லா தைக்கிறாங்க. மெஷினை கூட டச் பண்ணி பார்க்காதாங்க. நல்ல தையல் நல்லா செய்யறாங்க வேலை. எல்லாம் லேடிஸுக்கு மட்டும்தானா உடுப்பு? ஜென்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அதுக்கு ஏற்பாடு என்ன செய்யணும். அது கலக்குன்னு அதுவும் வைக்கும். ஆனா ஃபியூச்சர்ல நடக்குது. இது உடுப்புகளை தங்க இந்த கடையை திறப்போம் 25ஆம் தேதி. வணக்கம், எனது பேர் வந்து ரேகா. நான் வந்து தற்போது ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் பொறுப்பாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து ஜீவ ஊற்று அன்பின் கர அலுவலகம் வந்து திறந்து வைக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்து விட்டன. அந்த அடிப்படையில் வந்து ஜீவ ஊற்று அன்பின் கர அலுவலகங்கள் வந்து எங்கள் தலைமை அலுவலகம் முல்லைத்தீவிலும், அடுத்தது கிளிநொச்சி, அடுத்தது மன்னார், அடுத்தது வந்து மட்டக்களப்பு, இப்படி வந்து பலதரப்பட்ட கிளைகளாக நிறுவப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வந்து எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின் கரம் வந்து 2014ஆம் ஆண்டு விதைக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 12வது வருட பூர்த்தியை நிறைவு செய்து காலடி எடுத்து வைக்கப்படுகின்றத நான் பெருமிதம் அடைகின்றேன். அந்த வகையில் வந்து எங்களுடைய ஸ்தாபகர், எங்களுடைய பணிப்பாளர் மற்றும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட உபதலைவர் சீலண்ணாவுக்கும் மற்ற அடுத்த உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின் கரம் 12 வருடங்கள் பூர்த்தி செய்ததை நினைச்சு நான் பெருமிதம் அடைகின்றேன். என்னவென்று சொன்னால், இங்கே நடைபெறுகின்ற பயிற்சிகள் எல்லா மாவட்ட அலுவலகத்திலேயும் நடைபெறுகின்ற பயிற்சிகள் வந்து ஒன்று தையல் பயிற்சி, இரண்டாவதாக ஆரி பயிற்சி, அடுத்தது கேக் ஐசிங் பயிற்சி, அடுத்தது பியூட்டிஷியன் பயிற்சி, இப்படி பலதரப்பட்ட பயிற்சிகள் வந்து இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றத வந்து நான் கூறுவதில் வந்து பெருமிதம் அடைகின்றேன். இது வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து 3 மாத காலங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 மாத முடிவில் வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து NVQ சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க. இந்த சான்றிதழை வைத்து எங்களுடைய மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்லொரு சுயதொழில் முயற்சியாளராக வாரதுக்கு வந்து இது கை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் வந்து எங்கள் ஜீவ ஊற்று அன்பின் கரமானது எங்களுடைய தலைமை அலுவலகம் முல்லைத்தீவில் நிறுவப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து மற்ற கிளைகள் வந்து மட்டக்களப்பிலும் மன்னாரிலும் கிளிநொச்சியிலும் இருக்கின்றது என்பதை நான் திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து நான் கூறுகின்றேன். அந்த வகையில் மக்கள் விளங்கக்கூட வேண்டியது, இது முற்று முழுதாக ஒரு ஃப்ரீ கோர்ஸ், அதாவது இலவசமான பயிற்சி என்பதை நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த வகையிலே எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து தற்போது 3 பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகை தையலும் ஆரியும் கேக் ஐசிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஜீவ ஊற்று அன்பின் கரை சக உத்தியோகஸ்தர்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த பயிற்சிகளுக்கு வந்து நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் அனுசரணையாளர்களாக SQM ஃபவுண்டேஷன், மிஷன் மெயில், JH மிஷன், இப்படி பலதரப்பட்ட நிதி அனுசரணையாளர்களுக்கு உண்மையிலே தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய உத்தியோகஸ்தர்கள், திரும்பவும் சொல்லப்போனால் வந்து எங்களுடைய நிதி அனுசரணையாளர்கள், அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பயிற்சிகள் எதுவுமே நடைபெற போகிறதில்லை. எங்களுக்கு உண்மையிலே ஒரு பயிற்சியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால்
எங்களுக்கு கட்டாயம் அதுக்குரிய மெட்டீரியல் தேவை. அந்த மெட்டீரியலை வாங்குறதுக்குரிய பணம் எங்களுக்கு தேவை. அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும், ஸ்பான்சர் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து ஸ்பான்சர் ஆக்களுக்கும் உண்மையிலே கண்ணண்ணா, மிஷன் மெயில், JEH மிஷன், அடுத்தது எங்களோட தருணி அக்கா, இப்படி பலதரப்பட்ட அனைத்து ஸ்பான்சர்ஸ்மாருக்கும் நான் நன்றி சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது. இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். நம்மளோட தரணி சிவகுமார் அவங்களுடைய மகள் ருக்கி அவங்களுடைய 24வது பிறந்த நாளை நாங்கள் எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின் கரம் களுவாஞ்சிக்குடி கிளை சார்பாக இந்த நாளில் நாங்கள் அவளோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். சந்தோஷம் ருக்கி, உங்களுடைய நீங்கள் இந்த இடத்துல இல்லாவிட்டாலும் நேரலையில் எங்களோட நீங்கள் இருக்கிறீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். உங்களோட பர்த்டே கொண்டாட நாங்கள் மட்டுமில்லை, எங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரத்தில் பயனடைகிற பிள்ளைகளும் இந்த இடத்துல இணைந்து எங்களோட வந்திருக்கிறாங்க. ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுறோம் தரணி சிவகுமார் அண்ணா அக்காக்களுக்காக நன்றி தேங்க்ஸ் பண்ணுறோம். என்னென்றால் எங்களுக்கு உங்களோட உதவி நிறைய வழங்கியிருக்கிறீங்க. தொடர்ந்தும் எங்களோடு இணைஞ்சிருங்க. தொடர்ந்தும் நாங்கள் உங்களோடு இணைந்து நிறைய காரியங்களை சாதிப்போம். ஓகே, சந்தோஷம். இந்த நேரத்தில் நாங்கள் அவரோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Ruki, happy birthday to you. May the good God bless you, may the good God bless you, may the good God bless you Ruki, happy birthday to you. ஓகே, வாங்க டீச்சர் வெட்டுவோம். உங்களோட சார்பாக நாங்களே வெட்டுறோமா? வாங்க டீச்சர், வாங்க டீச்சர், வாங்க வாங்க டீச்சர், பிடிங்க வாங்க டீச்சர், ரேகா பிடிங்க. மற்ற டீச்சருங்க, தையல் டீச்சருங்க. ஓகே ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே ரைட். ஓகே ருக்கி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், ஓகே சார், தேங்க்யூ. சந்தோஷம். ஓகே.